விஷ்ணு பகவான் எடுத்த 10 அவதாரங்களில் 5வது அவதாரமாக சொல்லப்படுவதுதான் இந்த வாமன அவதாரம். வாமன அவதாரம் தர்மத்தையும் கருணையும் நிலைநாட்டுவதற்காகவே எடுக்கப்பட்ட அவதாரம். விஷ்ணு பகவான் எடுத்த 10 அவதாரங்களுமே பார்த்தீங்கன்னா போர் புரிவார்கள், ஆயுதங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு அவதாரத்தில் விஷ்ணு பகவான் அன்பையும் பக்தியையும் மெச்சுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் வாமன அவதாரம். ஒரு வாட்டி மாபலி சக்கரவர்த்தி இந்த மண்ணுலகத்தை ஆண்டுட்டு இருந்தார். அவருக்கு விண்ணுலகத்தை ஆளணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதற்கு என்னங்க அவரது அசுர குருவான சுக்லாச்சாரியர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, நீ வேள்விகளும் யாகங்களும் தானம் தர்மங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இணங்க அவர் அதை செஞ்சுட்டே இருக்காரு. இதை கேள்விப்பட்ட விஷ்ணு பகவான் ஒரு வாமன ரூபம் எடுத்து வர்றாரு. வந்துட்டு மாபலி சக்கரவர்த்தி எனக்கு 3 அடி நில வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்பொழுது 3 அடி தானே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேள்விப்பட்ட அசுர குருவான சுக்லாச்சாரியர் எவ்வளோ தடுத்து பார்க்கறாரு, இது கொடுக்கக்கூடாது. ஆனாலும் மாபலி சக்கரவர்த்தி நான் சொன்னது அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கலான்னு முயற்சி பண்ணாரு. அப்போ அந்த கமண்டலத்துல தண்ணீர் வச்சிருக்காரு மாபலி சக்கரவர்த்தி. அப்போ சுக்லாச்சாரியர் என்ன பண்றாருன்னா ஒரு வண்டு ரூபத்துல போயிட்டு அந்த நீர் வெளியே வரவிடாத அளவுக்கு அந்த நீரை லாக் பண்ணிடுறாரு. உடனே நம்ம விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அதை குத்த ஆரம்பிச்சோடனே அந்த வண்டு வெளியே தண்ணி அவர் கையில ஊத்த ஆரம்பிச்சிடுது. அதனால என்ன சுக்லாச்சாரியாருக்கு ஒரு கண்ணே போயிடுது. உடனே இந்த தண்ணி விஷ்ணு பகவான் வாங்கின அந்த கணமே அவர் பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறாரு. விஸ்வரூபம் எடுத்த உடனே ஒரு காலால இந்த மண்ணுலகத்தை அளக்குறாரு. அதுக்கப்புறம் விண்ணுலகத்தையும் அளக்குறாரு. 3வது அடியே நான் எங்க வைக்கிறது மண்ணா அப்படின்னு மாபலி சக்கரவர்த்தியை பார்த்து கேட்கிறாரு. உடனே மாபலி சக்கரவர்த்தி ரொம்ப பணிவன்போடு சொல்றாரு, என் தலையில காலை வைங்க அப்படின்னு சொன்ன உடனே காலை வச்ச உடனே அவர் அகல பாதாளத்துக்கு போயிட்டாரு. அதன் பிறகு விஷ்ணு பகவானை பார்த்து அவர் கேட்கிறாரு, என்னுடைய மக்களை நான் எப்படி பார்க்கறது, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே விஷ்ணு பகவான் நீ வருடத்திற்கு ஒரு முறை இந்த தினத்தன்று உன் மக்களை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அந்த திருநாளை தான் நாம் திருவோணமாக கொண்டாடுகின்றோம். இந்த திருநாளில் நாம் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்து அவரது பரிபூர்ண அருளை பெறுவோமாக.